ஏய், எந்திரி எந்திரி. பெட்ஷீட்டை அப்படி வச்சுட்டு போ. எந்திரிச்சு வெளியில போடி. வெளியே போகணுமா? எதுக்கு? என் அம்மா ரிலாக்ஸா படுக்கணும். போ, உன் ரூம்ல போய் படு போ. நான் இங்க படுத்துக்கிறதுனால உன் அம்மாவோட ரிலாக்ஸேஷன் கெட்டு போயிடுமா? ஏன் அம்மா கூட யார் படுக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். ஏய், போடி வெளியிலனா. அடடே, அப்படியா சங்கதி? ஏய், இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன் அம்மா என் வேலைக்காரி. கால் பிடிக்க சொன்னா கூட பிடிப்பா. அந்த வேலைக்காரி யார் கூட படுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ண. இன்னைக்கு அவங்க உங்க கூட படுக்க மாட்டாங்க. நான் படுக்க விட மாட்டேன். பாப்பமா, ஜெயிக்கிறது நீயா இல்ல நானு? பாத்துருவோண்டி, பாத்துருவோம். அம்மா, இன்னைக்கு நான் உங்க மடியில படுத்துக்குவேனா, நீங்க என் முடிய நீவி விடுவீங்களா? நான் அப்படியே தூங்கிடுவேனா? இன்னைக்கு அதெல்லாம் நடக்காது. எனக்கு நிறைய ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற? ஓ ரூம்ல போய் படுத்துக்குவியா? இன்னைக்கு நான் இங்கேயே உங்க கூட தான் படுப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கணும், எனக்கு வேலை இருக்கு. சரி, நீங்க இங்க உட்கார்ந்து வேலை பாருங்க, நான் படுத்துக்கிறேன். யாராவது இருந்தா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ராணி. நீ ஓரமுக்கு போ. முடியாது. சி, என்ன ராணி, சின்ன குழந்தை மாதிரி இப்படி அடம்பிடிக்கிற? மேடம் சொல்றாங்களே, பாப்பா மேலே படுத்துக்கோ. உன்கிட்ட கேட்டேனா? நீ போய் உன் வேலைய பாரு. சரி, நீ இங்கே இரு, நான் போறேன். வேலை முடிஞ்சதும் வந்துருங்க. வந்துருவாங்க. ஜெயிச்சது யாருன்னு பார்த்தல? வேலை முடிஞ்சு என் அம்மா வரமாட்டா. விடிய விடிய வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மேடம், காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து வைக்கட்டுமா? எதுக்கு? அது கண்ணு முடிச்சு வேலை செய்யும்போது தூங்காம இருக்கணும்ல, அதுக்கு. இன்னைக்கு என்ன ஏகாதசியா? தூங்காம இருக்கிறதுக்கு? நீ மேல போய் ரூமை ரெடி பண்ணு, நான் படுக்கணும். என்னடி? இல்ல, இதோ இப்ப ரெடி பண்ணிடுறேன். என்ன அங்கிள்? உனக்கு என்ன? தேவராஜ் வீட்ல ப்ராப்ளம்னா சந்தியா வீடு, அங்க பிரச்சனைனா தேவ் அசோசியேட்ஸ். ஏன் பாடுதான் திண்டாட்டமா போச்சு. ஏன் அங்கிள் ஒப்பாரி வைக்கிறீங்க? பின்ன என்னென்னவோ செஞ்சு பார்த்தாச்சு, அந்த ஆளு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான். ரூட்டை மாத்தி விட்டாதான் என் வண்டிக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். டைவர்ஷனுக்கு பிளான் வச்சிருக்கீங்களா? அது சொல்லுதானே கூப்பிட்டேன். தேவராஜ் கிட்ட நேரடியா மோதிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு கூட்டத்தோட மோத போறேன். தேவராஜ்க்கு இது புது தலைவலி. அது தீரும் போது நானும் நிம்மதியா இருப்பேன். என்னன்னு சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். கம்பெனி மேனேஜ்மெண்டோட கவனக்குறைவால கம்பெனிக்கு ஏற்படுற நஷ்டத்துக்காக தனிப்பட்ட முறையில எந்த ஒரு தொழிலாளியும் பலியாயிடக்கூடாது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேவ் அசோசியேட்ஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். நிஜமா தான் சொல்றீங்களா அங்கிள்? ஆமா, ஏறக்குறைய எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, மும்தாஜ தவிர. அதனால என்ன, நமக்கு தான் நல்லது.
தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவளுக்கு எதிரா கோஷம் போடுவாங்க, கருங்காலின்னு. ராணி, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்துல நானும் நீயும் எதிராளிங்க. அங்கிள், ஆமாமா, நீ முதலாளி, நான் தொழிலாளி. எல்லாரும் இதை அப்படியே நம்பணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ என்ன 4 வாங்க. அது எப்படி அங்கிள்? அப்பதாம்மா நான் தொழிலாளர் சங்க தலைவனா இருக்க முடியும். ஓஹோ, ஸ்ட்ரைக் ஆரம்பிச்ச பிறகு போலீஸ் அது இதுன்னு நீங்க எங்க கிட்ட பூச்சாண்டி காட்டணும். நாங்களும் உண்ணாவிரதம், தீ குளிப்போம், அப்படி இப்படின்னு மிரட்டுவோம். அதுக்கப்புறம் தான் நீ தேவராஜ பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி அங்கிள்? ஐடெக்ஸ் டாஸ்லர் தியாவில் யப்பா சம ஆஃபர். ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி தொடர்கிறது. அதுக்கப்புறம் தான் நீ தேவராஜ பிரெயின் வாஷ் பண்ணணும். எப்படி அங்கிள்? போராட்டம் பெருசாச்சுன்னா நமக்கு தான் லாஸ். சம்பளம் போனஸ்னு பிரச்சனை எதுவும் பண்ணலையே. சிம்பிளான கோரிக்கை தானே, நாம கொஞ்சம் விட்டு கொடுப்போம்னு. ஓகே அங்கிள், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அப்போ முடிவாயிடுச்சு. தேவ் அசோசியேட்ஸ் மூடப்படும். எனக்காக அந்த வாசல் திரும்பவும் திறக்கப்படும். Just give it up. இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட கதிதான் நாளைக்கு உங்களுக்கு. தொழிலாளர்களுடைய சக்தி என்னன்னு முதலாளிக்கு நாம தெரிய வைக்கணும். மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசுறேன், ஆனா தீர்மானங்களை நாம சேர்ந்து எடுக்கலாம். நிர்வாக குறைபாடுனால ஏற்படுற நஷ்டத்தை ஒருத்தர் தலையில சுமத்துறது ஏத்துக்கொள்ள முடியாது. இத நாம வன்மையா கண்டிக்கணும். நஷ்டம் ஏற்பட்டதற்கு ஒரு தொழிலாளி காரணம் என்று கூறும் நிர்வாகம், லாபம் ஏற்படும் போது அந்த தொழிலாளியை பற்றி சிந்திப்பதே இல்லையே. நம்முடைய பிரச்சனையை பற்றி இங்கு கேட்பதற்கு யாருக்கும் அக்கறை இல்லை. ஆகையால் மிஸ்டர் தோபியாஸ், என்ன இது? ஏன் இப்படி கூட்டமா? என்ன பிரச்சனை? கூட்டம் கூடினாதான் எங்க பிரச்சனையை பத்தி நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் கூடி இருக்கும். ஸ்ட்ரைக் பண்ற முடிவோட. ஸ்ட்ரைக்கா? எதுக்கு? எங்க டிமாண்ட்ஸை மேனேஜ்மெண்ட் ஏத்துக்கணும். அதுக்காக. குறை வச்சாதானே கோரிக்கை வைக்கணும். எல்லா கம்பெனியை விட அதிக சம்பளம், எல்லா வித சலுகைகளையும் தேவ் அசோசியேட்ஸ் கொடுக்கும் போது எதுக்கு ஸ்ட்ரைக்? சேலரியோ அலவுன்ஸோ இல்ல பிரச்சனை. உங்க கவனக்குறைவால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு தொழிலாளி மேல பழிய போட்டு அவனை தண்டிக்கிற உங்க பைலாவை மாத்தணும். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தோபியாஸ்? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க பிஏவா இருந்த எனக்கே இந்த நிலைமை வந்திருக்குன்னா இவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? தனிப்பட்ட முறையில எந்த தொழிலாளி மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு எழுதி தரணும். இல்லனா இன்னையில இருந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்றதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். எம்டி கிட்ட பேசுனீங்களா? ஒண்டியால கெஞ்சி பார்த்துட்டேன், பலன் இல்ல. அதனாலதான் எல்லா டிபார்ட்மெண்ட் சீஃப்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளையில இருந்து ஸ்ட்ரைக். சாரி மிஸ்டர் தோபியாஸ், ஒரு ஸ்டாஃப் கூட உங்க கூட வர மாட்டாங்க ஸ்ட்ரைக்ன்ற பேர்ல.
அசோசியேட்ஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோங்கிற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண பிறகுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே சைன் பண்றாங்க. உங்க பி அதையெல்லாம்